எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிச்சு பணக்காரன் ஆகுவது சரியா, இல்லை ஏழ்மையில் வறுமையில் வாழ்வது சரியா, எது ஞானமடைய சரியான வழி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். தெய்வம் ஒரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுவாங்க, இந்த மனிதனுடைய வாழ்க்கை 3க்குள்ளே கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. ஒன்று உணவு, இன்னொன்று பணம், இன்னொன்று மதிப்பு. இந்த 3 தாண்டி மனிதனுடைய வாழ்க்கையே இல்லைங்கிறாங்க. நம்ம இதை தாண்டி சிந்திக்க தெரியுமா? நமக்கு ஒன்று சாப்பிட்றத பற்றி பேசுவோம், அது இல்லாட்டி பணம் சம்பாதிக்கிறத பற்றி யோசிப்போம். இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த இடத்த வாங்கி போட்டால் விலை கூடும், நாங்கள் நகை வாங்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம், ஏதாச்சும் இந்த பணத்தை பற்றி பேசுவோம். இல்லாட்டி என்னை அவர் புகழ்ந்தார், நான் அவருக்கு அதை பண்ணேன், நான் இவருக்கு இதை பண்ணேன், என்னால் இது நடந்துச்சு, நான் மதிப்புக்கு அலைவோம். இதை 3 தாண்டி நீ என்ன வாழ்கிறன்னு கேட்குறாங்க தெய்வம். இல்லைல்ல, அப்போ இந்த 3க்குள்ளேயாவது முதல்ல வாழணும்ல. அது 3க்குள்ளே பணமும் வந்துடுது. வயிறு 3 நாள் சாப்பிடல, பசி கொடுமையில் இருக்கும். இப்போ ஞானம் வேணுமா சோறு வேணுமான்னு யாராச்சும் கேட்டால் நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? சோத்தை தான் தேர்ந்தெடுப்போம். இதுதான் நீதி. ஞானம் வேண்டான்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்முடைய சூழ்நிலை வறுமையால் இக்கட்டான சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இக்கட்டிலேருந்து வெளியில் வர நினைப்போமா, ஞானமடைய நினைப்போமா? அதனால தான் அந்த காலகட்டத்தில் அந்த பருவத்தில் நாம் பணம் சம்பாதிக்க நம்மளால் முடிஞ்சதை பண்ணிக்கணும். ஆனால் என்ன அப்படின்னா, பொய்ப்பொருள் பாடம் மெய்ப்பொருள் மேவான் இருக்காங்க தெய்வம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் பணம் அப்படின்னு வச்சோம்னா நம்ம அங்கே போய் மாட்டிக்குவோம். நீ அதை அடக்கி ஆள முடியாமல் அது உன்னை அடக்கி ஆளுகின்ற கொடூரமானதுங்கிறாங்க. எப்போ ஒரு எல்லை வரைக்கும் நம்ம போய் அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா ஓகே. நம்ம வாழ்க்கையே அதுக்கு அடமானம் வச்சோம்னா அந்த இடத்துல நம்ம மாட்டிடுவோம். திருவள்ளுவ வசனத்தில் ஒரு திருவாக்கியம் இருக்கும். அதில் தெய்வம் அந்த காகிதத்தெல்லாம் புண்ணாக்கி போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த திருவாக்கியத்திலே மைன்யூட்டாக இன்னொரு வார்த்தை தெய்வம் குறிப்பிட்டிருப்பாங்க. என்னென்னா, நீ பணம் தான் சம்பாதிக்கலை, நீ என்ன மேன்மை எடுத்து பேசிட போறியா? இல்லை தெய்வீகத்தில் அப்படியே போய் காடு மேடு மலைன்னு போய் தவத்தில் இருந்துட போறியா? ஒன்றும் இல்லைல்ல. யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் பணம் சம்பாதிக்கலைன்னு நினச்சிக்கிறேன், நான் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ தெய்வத்தை நினச்சி அப்படியே பாடல்கள் அப்படியே எழுத போகிறேன்னா, இல்லை அவர்களை பற்றி ஊர் ஊராக போய் தெரு தெருவாக நின்று பேச போகிறேன்னா, எங்கள் தெய்வம் மிக உன்னதமானவங்க மேன்மையானவங்கன்னு அவங்கள பற்றி பேச போகிறேன்னா, இல்லை 24 மணி நேரம் வேதம் படிச்சுட்டு இருக்க போனால், இல்லை ஆலயத்திலேயே இருக்க போகிறேன்னா, எதுவும் கிடையாது. பணம் சம்பாதிக்க தெரியல, பணம் சம்பாதிக்கலைன்னா அதற்கு சமத்துவமாக ஆகாத வேலை ஒன்று பார்க்க போகிறோன்னு அர்த்தம். ஒருத்தர் மெய் வழியை தொடர்ந்து வர்றாரு, அவர் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஊரில் விட்டுறாரு, இங்கே வந்து சாலவாசியாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இங்கே ஏதோ ஒரு கூலி வேலைகளுக்கு போய்கிட்டு எங்கேயோ அங்கே எங்கேயும் தங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அங்கே ஊரில் விட்டுட்டு வந்திருக்காரு பாருங்கள், பிள்ளைங்களையும் குட்டிங்களையும். அங்கே சேர்ந்தவங்களும் அவங்களுடைய சுற்றத்தாரும் யாரை குறைவாக பேசுவாங்க? நம்ம தெய்வத்துக்கு தப்பான பேரை வாங்கி கொடுக்குறோம். நம்ம ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொறுப்பை கரெக்டாக செய்யணும். இல்லை முன்பே தெளிவடைஞ்சோம்னா, 14 வயசில் அறிவு பருவம் வந்துடுது, தெளிவடைஞ்சால் திருமணம் பண்ணாமல் நமக்கான எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்காமல் அப்போ தெய்வமேன்னு இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பொறுப்புகள்லேருந்து நம்ம பாரத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தெய்வத்தை சாக்கா சொல்லிட்டு வர்றோம். தெய்வம் வந்து திருப்பரங்குன்றம் மலையிலேருந்து இறங்கிட்டாங்க. அவங்க குரு பெருமான் வந்து என்ன சொன்னாங்க? இனிமேல் எம்முடைய இந்த உபதேசத்தை நீ எடுத்து நடத்த கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்டு பாட்டையர் பிரிஞ்சு போயிட்டாங்க திருப்பரங்குன்றத்துலேருந்து. இப்போ நம்ம எங்கே போகிறது? பாட்டையா உபதேசத்தை எடுத்து நடத்துன்னு சொல்லிட்டாங்க. போகிறது எங்கே அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்ன வரும்? அவரவர்களுடைய சொந்த ஊர் ஞாபகத்துக்கு வரும். எங்கேயாச்சும் போங்கன்னா புழைக்க வந்த ஊர்லேருந்து எங்கே போவாங்க? எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க. தெய்வத்துக்கும் ஃபஸ்ட்டு அந்த எண்ணம் வந்துச்சுன்னு மான்மியத்தில் எழுதுகிறாங்க. மார்கம்பட்டிக்கு போயிடலாம் நம்ம பிறந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல என்ன யோசித்தாங்க? நம்ம மார்கம்பட்டிக்கு போனோம்னா என்ன பேசுவாங்க எல்லோரும்? இந்த மாதிரி குடும்பம் இருந்துச்சு, நல்ல வியாபாரம் இருந்துச்சு, நல்ல பணக்காரராக இருந்தவர் இப்படி எல்லாத்தையும் விட்டுவிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னார்னு அவர் கூட போய் இப்படி தாடி வளர்த்துக்கிட்டு இப்படி கந்தல் உடை உடுத்திக்கிட்டு இப்படி எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்து நிற்கிறாரே அப்படின்னு நம்மளை சொல்கிறது இல்லாமல் நம்ம குருபிரானெல்லாம் அந்த இடத்துல மதிப்பு குறைவாக எண்ணுவாங்க. அதனால தங்கள் சொந்த ஊருக்கு போவதை எண்ணத்திலிருந்து அகற்றி விட்டு வேறு ஊருக்கு போனோங்கிறாங்க.
அப்போ தெய்வம் வந்து மேல்நிலை அடைஞ்சிட்டாங்க. 12 தேவ சன்னதங்கள் பெற்று ஈசனாக அவதரித்த பிறகு கூட நம்முடைய குருபிரானுக்கு சிறிய களங்கத்தை கூட உண்டு பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. அது மாதிரி தான் நம்முடைய ஒவ்வொரு செயலும், நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் நம்ம தெய்வத்துக்கு தான் போய் சேருங்கிறத நம்ம எல்லாருமே உணரணும். நம்ம இந்த உலகத்தில் எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் சரி, இவங்களை தெய்வம்னு ஏற்றுக்கிட்ட பிறகு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் தெய்வத்தை தான் பேசுவாங்க. நாங்கள் ஸ்கூல் படித்தப்பெல்லாம் 6வது 7வது 8வதுலாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மரத்தடியில் எல்லாரையும் உட்கார வச்சுருவாங்க. 7வது பிள்ளைங்கன்னா 7வது பிள்ளைங்க எல்லாத்தையும் மரத்தடியில் உட்கார வச்சுருவாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, ஏபிசின்னு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7வது ஏ, 7வது பி, 7வது சின்னு 3 கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 கிளாஸுக்கு ஆள் எடுப்பாங்க. ஆள் எடுக்கிறப்ப ஒவ்வொரு கிளாஸ் டீச்சரும் சாலை பிள்ளைங்க வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எடுத்துக்குவாங்க. எங்களுக்கு 2 சாலை பசங்க கொடுங்க, எங்களுக்கு 2 சாலை பசங்க கொடுங்க, உங்களுக்கு என்ன 4 பேர், எனக்கு 3 பேர் தான் அப்படின்ட்டு. ஏன்? சாலை பிள்ளைங்க நல்லா படிக்கும், அதுங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு கிடையாது. அப்போ நாங்கள் படித்தப்பெல்லாம் டிவியோ செல்ஃபோனோ எதுவுமே கிடையாது. விளையாட போவோம், நவாமரத்துக்கு போவோம், தடாகத்துக்கு போவோம், ஆலயத்துக்கு போவோம், விடுதியில் இருப்போம். படிக்கிறத தவிர வேறு பொழுதுபோக்கு கிடையாது. அப்போ எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிப்போம். அப்போ தலப்பா கட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னாலே இந்த பையன் நல்லா படிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொடுத்தோம். இது யாருக்கு நம்ம பெருமை சேர்த்தோம்? அப்போ நம்ம மெய்வழிச்சாலைக்கும் நம்ம தெய்வத்துக்கும் பெருமை சேர்த்தோம். நம்ம ஒரு தவறான செயல் செய்கிறோம், தவறான ஒரு பேரை வாங்குகிறோம். இது யாருக்கு அப்படின்னா அதுவும் நம்ம தெய்வத்துக்கும் நம்ம ஊருக்கும் தான் நம்ம பேரை வாங்கி தரோம். பணக்காரனாக இருந்தால் ஞானமடைய முடியாதா, இல்லை பணம் சம்பாதிக்கிறது ஞானமடைய தடையா அப்படிங்கிறதுக்கு தெய்வம் ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுக்குறாங்க. கிருஷ்ண பரமாத்மா ஒரு நாட்டோட அரசர். அவங்க கிருஷ்ண பரமாத்மா, இந்த உலகத்துக்கே அவங்க பரமாத்மாவாக இருந்தாங்களே, உன்னுடைய இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து ஞானமடைகிறத தடுத்துட போதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பெரிய மன்னர்களா? பெரிய பல 100 நாடுகளை வச்சு அப்படியே கட்டி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறோமா? இருக்கிறது ஒரு வீடு, ஒரு 4 பேர். நமக்கு இதை நம்மளால் கட்டி ஆட்சி பண்ண முடியாமல் நம்ம அந்த பொறுப்புகள்லேருந்து ஓடுறதுக்கு தெய்வத்தை கூப்பிட்டுக்கிறோம். எவ்வளோ அழகாக குறிப்பிட்றாங்க பாருங்கள். திருவருட்குறளில் 15வது திருவாக்கியத்தில், இகபோக சம்பத்துடனே கூடிய மெய்விளைவு சிவபோக செல்வ குபேரர்கள் இருக்கக்கூடாதா? நிஜமான ஞானம் என்றால் அதை எது வந்து தடுக்கும்? யமனும் கண்டு நடுங்குகிற மெய்ஞானத்தின் முன்னிலையில் எது வந்து குறுக்கிடும்? நிஜமான ஞானம் என்றால் அப்படித்தான் இருக்கும். மனைவி மக்கள், தேசாதிபத்தியம், புகழ், ஊன், உறக்கம் முதலிய யாவற்றையும் துறந்தாலும் ஒரு மெய் குருபிரான் இல்லை என்றால் இந்த மெய்ஞானம் கிட்டாது. ஒரு பத்தினித்தனத்து செயலுடைய தேவ குருபிரானவர்கள் வாய்த்தால் தேசாதிபத்தியம், மனைவி மக்கள், சம்பத்து, உலகப் புகழ்ச்சி எது இருந்தாலும் இந்த மெய்ஞானத்தை வந்து தடுக்காது. இது எமது அனுபவம் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார்கள். எப்படி குறிப்பிட்டு காட்டுறாங்க அழகா. புகழ் இருக்கட்டும், மனைவி மக்கள் இருக்கட்டும், சொத்து பத்து இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக கூட இருக்கட்டும், நிஜமான தெய்வம் ஒன்று உனக்கு வாய்க்க பெற்றுக்கிட்டால் போதும், எதுவும் வந்து தடுக்க போகிறதில்ல. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இன்னொரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுறாங்க பாருங்கள். திருவருட்குறளில் 219வது திருவாக்கியத்தில், மனைவி மக்களை விட்டு கோவணாண்டிகளாகி எம்மை போல் அலைந்து நீங்கள் பெற வேண்டும் என்பது எம்முடைய நோக்கம் அல்ல. எம்மை தரிசனம் செய்தாலும் முத்தி தரவே நாம் கங்கணம் பூண்டு வந்துள்ளோம். பெண்டு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து இந்த மெய்யை பெற வேண்டும் என்பதே எம் இச்சை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க, புள்ளக்குட்டி பெற்றுக்க, நல்லா பணக்காரனாரு, உலக புகழ்ச்சியிலரு, என்ன வேணாலும் இரு, ஆனால் தெய்வம் அவர்களை எண்ணத்தில் வச்சுக்க. சதா அவர்களுடைய எண்ணம் மாறாமல் இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் உன்னை வந்து தடுக்காதுன்னு குறிப்பிடுறாங்க. எப்போ வந்து இந்த பணமோ பொருளோ உலக வாழ்க்கையோ நம்மளை வந்து எப்போ பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கும் தெய்வம் ஒரு உளவு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா, எவ்வளவு நிதியம், செல்வம், ஆர்வம், இளமையான வனப்பு இருக்கட்டும், மனம் எவ்வனம் இல்லாவிட்டால் வயது, ஆயுள், ஆலோசனை எல்லாவற்றையும் அந்த மனம் விழுங்கி தன்மயமாக ஆக்கிவிடும்னு சொல்கிறாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், என்ன கோடி கோடியாக கொட்டி இருந்தாலும்
உள்நிலை அழகாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனம் அழகாக இல்லை அப்படின்னா அத்தனையும் வீணுங்கிறாங்க. அப்போ மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்ந்து தெய்வீகத்தை பெற்று ஞானமடைய ஏழ்மை வறுமையும் தடையில்லை, பணக்காரன் கோடீஸ்வரனாக இருக்கிறதும் தடையில்லை. உள்ள மனசு அழகாக இருந்தால் ஞானம், மனசு அசிங்கமாக இருந்தால் ஞானம் கிடையாது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நமஸ்காரம்.